உலகெங்கும் இருந்து மிகப்பெரிய பேராதரவு கொடுத்து வரும் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேயர்களே, தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னா, இந்த 2026ஆம் ஆண்டு கடகடன்னு ஆரம்பித்து ஜூலை மாதத்தில் வந்து நிற்கிது. நம்மளே எதிர்பார்க்கல. பல போராட்டங்கள், பல பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் சமாளித்து கிட்டத்தட்ட அந்த வருடத்துடைய ஒரு பகுதிக்குள்ளே நுழைய போகக்கூடிய சூழ்நிலை இந்த ஜூலை மாதமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இப்படிப்பட்ட இந்த ஜூலை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போது, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி நான் தெளிவாக உங்களுக்கு கிரகத்தின் அடிப்படையில் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் அப்படியே சரியான முறையில் பயன்படுத்தி நீங்கள் சிறப்படைஞ்சிங்கன்னா அதுவே எனக்கு பெரிய மகிழ்ச்சி. ஸோ இதனுடைய அடிப்படையில் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் இந்த ஜூலை மாதத்தில் கிடைக்க போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணுங்கிறத வீடியோ தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ ஃபுல் வீடியோவும் பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக நீங்கள் கொடுப்பீங்க என் நம்பிக்கையோடு உங்களுக்கு வீடியோ சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசி என்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூலை மாதம் ஒரு சிறப்பான மாதம் சொல்லலாம். நிறைய போராட்டங்கள், நிறைய கவலைகள், பலவிதமான கஷ்டங்கள். ஒரு போராட்டம் அல்ல, 2 போராட்டம் அல்ல, வாழ்க்கையே போராட்டம் சொல்லக்கூடிய அத்தனை விதமான அனுபவ பாடங்களை கற்றுக்கொண்ட நம்முடைய கடகராசி என்பவர்களுக்கு இனிமேல் உங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க எல்லாம் கற்றுக் கொடுக்க ஒரு ஆள் தேவையில்லை. நீங்கள் பல நபர்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க போகிறீங்க. ஒரு சிறந்த ஆசானாக, சிறந்த ஒரு வாழ்க்கையுடைய செயல்பாடை எடுத்துக்காட்டாக நடத்தக்கூடிய நபராக நீங்கள் வளரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் இருக்குது. பொதுவாகவே இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வலிமையான கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு, புதன், சுக்கிரன் மற்றும் சூரியனும் கூடாகூடி வராரு. அப்போ பல கிரகங்களுடைய இணைவு உங்கள் ராசியில் அப்பப்போ டச் ஆகிறனால மிகப்பெரிய மாற்றத்தை, மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறது கிரகம் உங்களுக்கு வலிமையாக கொடுக்கு. சின்ன சின்ன தடுமாற்றம் இருக்கும், சின்ன தடுமாற்றம் இருக்கும். ஆனால் அந்த தடுமாற்றத்தில் கூட உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வுக்கு நீங்கள் போகக்கூடிய ஒரு வாய்ப்பாக கொடுக்க போகுதுங்கிறது உண்மை. தேவையற்ற நபர்களுடைய செயல்பாடுகளில் நீங்கள் இந்த வட்டம் விலகி நிற்க போகிறீங்க. ஏன்னா நீங்கள் வெளுத்ததெல்லாம் பால்னு நினச்சி எல்லார்ட்டையும் அன்பை காட்டிடுறீங்க. அந்த அன்பை காட்டின பிறகு அவங்க பால் கிடையாது, அவங்க உறுதியான விஷங்கிறத புரிஞ்சுக்கிறீங்க. ஸோ இப்போ அந்த விஷம் என்று சொல்லக்கூடிய நபர்கள், உங்களையே கூடவே இருந்து உங்களை குளிப்பறித்த உறவுகள், நட்பு, காதல் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அத்தனை பேருடைய சூழ்ச்சியை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இப்போ தெளிவாக கண்டுபிடிக்க போகிறீங்க. பொதுவாகவே கடகராசிக்கு ஒரு இயல்பான குணம் உண்டு. என்ன குணம்னா, நீங்கள் அன்புன்னு உள்ளே போயிட்டா மட்டும்தான் லாக்கு. உங்களை நீங்களே மறந்துடுவீங்க. அந்தளவுக்கு அன்பை கொண்டு போய் இறக்கி வச்சுருவீங்க. ஆனால் யோசித்து நிதானமாக இது சரியா தவறா, இது கரெக்டாக போதா போகலையா அப்படின்னு உங்களுக்காக ஒரு டெய்லி ஒரு 10 நிமிஷம் நீங்கள் யோசித்து நிதானமாக கொண்டு போயிட்டீங்கன்னா வேறு லெவல் தான். உங்களை அடிச்சுக்க யாருமே கிடையாது. பர்ஃபெக்டாக நீங்கள் என்ன பண்ண முடியும், உங்களுடைய செயல்பாடை நீங்கள் செயல்படுத்த முடியும். அதே போல் இந்த மாதத்தில் மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்கள் கடன் பிரச்சனை வெளியே வர போகிறீங்க. அது எவ்வளோ பெரிய கடனாக இருக்கட்டும், லட்சமாக இருக்கட்டும், கோடியாக இருக்கட்டும், 1000 இருக்கட்டும், 10,000 இருக்கட்டும். ஸோ எனி ஒன் கடன், சரியா? இந்த கடன் பிரச்சனை நீங்கள் மீண்டு வரக்கூடிய ஒரு பாக்கியம் நம்முடைய கோச்சார கிரகங்கள் சூப்பராக கொடுக்கும். இன்னொரு மிகப்பெரிய மாற்றத்துக்குரிய விஷயம்னா, யாரெல்லாம் கடகராசி என்பவர்களை அரசாங்க வேலையில் இருக்கீங்களோ அல்லது அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுக்கீங்களோ, உங்களுக்கான அங்கீகாரம் உங்களுடைய துறையில் உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு மதிப்பு, மரியாதையை பார்த்து அத்தனை பேரும் மெய்சிலிர்த்து போகக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மேல் அதிகாரிகளுடைய செயல்பாடு உங்கள் பக்கம்
ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் வலிமையாக இருக்குது. சரியா? அதே போல் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, பெரியவர்கள் மூலமாக பல பிரச்சனைகள், அதாவது வயது மூத்தவர்கள் மூலமாக, கூட பிறந்த உறவாக இருக்கட்டும், கூட பழகிற நட்பாக இருக்கட்டும், அல்லது அண்ணன் தம்பி என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகளாக கூப்பிடக்கூடிய உறவுகளாக கூட இருக்கட்டுமே, அவர்களுடைய தேவையில்லாத வார்த்தைகள்லாம் மாறி அவங்களே உங்களை வாழ்த்தக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடு சூப்பராக இருக்கும்போது, என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதத்தில் நம்முடைய அருமை கடகராசி என்பர்கள் ஒரு 2 விஷயந்தான். வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது கவனமாக ஓட்டுங்க. உங்களை பற்றி ஒருத்தவங்க தவறாக சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஏன் சொன்னாங்க, எதுக்கு சொன்னாங்கிறத பொறுமையாக ஃபஸ்ட்டு யோசிச்சுட்டு அதை எப்படி கையாளலாங்கிறத முடிவெடுத்துக்கோங்க. ஏன்னா ஒருத்தவங்க வந்து இன்னொருத்தவங்களை பற்றி உங்கள்கிட்ட சொல்கிறாங்கன்னா, அது உண்மையாக இருக்குமாங்கிறத யோசித்து பார்த்து முடிவெடுங்க. அவசரப்பட்டு உங்களை சொன்னாங்கன்னு நினச்சி நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, வார்த்தையை விட்டுறக்கூடாது. ஸோ இதிலெல்லாம் கரெக்டாக கவனமாக இருந்தால் இந்த ஜூலை மாதத்தில் கவலைப்படாதே சகோதரா அப்படிங்கிற மாதிரி உங்கள் லைஃபு கவலைப்படாத ஒரு வாழ்க்கையாக அற்புதமான செயல்பாடை நோக்கி போகக்கூடிய வாய்ப்பாக இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. நேயர்களே, தற்போது வரை ஜூலை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற செயல்பாடு மாற்றங்கள் எல்லாத்தையும் பொறுமையாக பார்த்துருக்கீங்க. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது தவிர்த்து இது வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்களுடைய செயல்பாடு. ஜூலை மாதத்தில் கிரகங்கள், கோச்சார கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய நவ கிரகங்களுடைய இருக்கும் இடத்த வச்சு உங்களுக்கு ஒரு 20-30% என்ன பண்ணியிருக்கோம், உங்களுடைய வாழ்க்கையுடைய என்ன சொல்ல ஆசைப்படக்கூடிய விஷயங்கள், கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி. ஸோ இதை தாண்டி உங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கலாம். இது எப்போ நடக்கும், அது எப்போ நடக்கும், எப்போ கிடைக்கும், எப்போ முடியும் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கலாம். காதலில் எப்போ வெற்றி பெறுவேன், கல்யாணம் நடக்குமா நடக்காதா, வேலை கிடைக்குமா கிடைக்காதா, நம்மளையே டார்கெட் பண்ணி கொண்டிருக்கிற இந்த வில்லங்கள் நம்ம விட்டு போவாங்களா மாட்டாங்களா. ஸோ அப்படி நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்குன்னா, அத்தனை விதமான கேள்விகளுக்கும் மிக துல்லியமாக உங்களுடைய சுய ஜாதகத்தை ஆராய்ந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலன் சொல்ல நான் காத்திருக்கேன். ஓகேவா? ஸோ நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டால் என்ன செய்யணும்னா, கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில் அனுப்பிடுங்க. உங்களுடைய முழு விவரங்களையும் செக் பண்ணிவிட்டு உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் சொல்ல நான் காத்திருக்கிறேன். நீங்கள் அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வரும் நம்முடைய நேயர்களாகிய உங்களுக்கும் எனது மனதார நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறி தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. கடகராசி என்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல உங்களுடைய ராசியின் மீது குரு பகவான் உச்சம் பெற்று இருக்கிறார். இந்த குரு ஜென்ம குருவாக பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு நிறைய வளர்ச்சிகள் ஒரு பக்கம் இருந்தாலும், ஏன்னா இந்த கடகராசி என்பர்களுக்கு குரு பகவான் எத்தனை ஸ்தானத்திற்கு உண்டான ஒரு அதிபதி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் வீடு, அடுத்து 9ஆம் வீட்டிற்கு உண்டான அதிபதி அப்படி இருக்கிறதுனால இந்த உச்சம் பெற்ற குரு உங்களுக்கு கடனை அதிகப்படியாக கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறார். ஏதாவது ஒரு இடத்துல நீங்க வீடே வாங்க வேண்டாம் அப்படின்னு நினைச்ச இந்த கடகராசி என்பர்கள் இந்த ஜூன் மாதத்துல இருந்து ஜூலை மாதத்துல இருந்து வீடு வாங்கணும்ன்ற முயற்சியில ஈடுபடுவீங்க. இதுவரைக்கும் லோன்லாம் தடைபட்டு இருந்த இந்த கடகராசி என்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த கடன் சம்பந்தப்பட்ட பேங்க் லோன் சம்பந்தப்பட்ட தடைகள் எல்லாமே முழுமையாக விலகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இருக்கு. அதனால இந்த கடகராசி என்பர்களுக்கு முழுமையான கடன் வாய்ப்புகள் அப்படின்றது முழுமையாக இருக்கு. அந்த கடன்ல ரொம்ப அகலக்கால் வைக்க கூடாது. இந்த கடகராசி என்பர்கள் நமக்கு தான் லோன் கிடைக்குது, நம்மளுக்கு தான் வருமானம் இருக்கு, நம்மளுக்கு தான் வேலை வாய்ப்பு இருக்கு, நம்ம தாராளமா லோன் வாங்கலாம், ஒரு 60 லட்சத்துக்கு லோன் வாங்கி வைப்போம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான சில விஷயங்கள்ல ஈடுபட்டீங்க அப்படின்னா அதனால சில தொந்தரவுகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். இது இந்த தொந்தரவுகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாழ்நாள்ல இன்னும் ஒரு 15 வருஷத்துக்கு இந்த தொந்தரவுகள் முழுமையா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை
உருவாக்கிடும். அதனால கடன் வாங்குறதுல ரொம்ப அகலக்கால் வைக்காம உங்களுடைய இன்கம்க்கு தகுந்த மாதிரியான சில விஷயங்களை நோக்கி பயணிக்கும் போது அதுல மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் வருவதற்குண்டான ஒரு நேரம். யாரிடமும் நீங்க பிரைவேட்டா கடன் வாங்கக்கூடாது. வட்டிக்கு கடன் வாங்குறது, அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு தொழில் ரீதியாக நம்மளுக்கு ஒரு கைமாத்துக்கு நான் வாங்கியிருக்கிறேன், அதாவது மீட்டர் வட்டின்னு சொல்லி, அதாவது ஒரு வாரத்துக்கு இவ்வளவு அமௌண்ட் நீங்க கொடுக்கணும், இந்த மாதிரியாக ஒவ்வொரு நாளுக்கும் அந்த வட்டி தொகை அதிகரிக்கக்கூடிய சில கடன்கள்லாம் இருக்கும். அது கொடுக்கறவங்களும் இருப்பாங்க. அவங்க எல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. அதனால கொஞ்சம் அதுல இருந்து எல்லாம் அவாய்ட் பண்றது இந்த கடகராசி என்பவர்களுக்கு நல்லது. அப்படி இல்லாத பட்சத்துல இதனுடைய பலன்களை நீங்க இந்த மாதம் கிடையாது, கரெக்டா இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு மேல அனுபவிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்டா நம்ம கடன் வாங்கணும், ஏன்டா தொழில்ல நம்ம மிகப்பெரிய ஒரு முயற்சி செய்யணும்னு நினைச்சோம் அப்படின்ற மாதிரியான சில தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படின்றது கண்டிப்பாக வர்றதுக்கு உண்டான ஒரு நேரம். அதனால கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. நிறைய கடகராசி என்பவர்களுக்கு இடமாற்றங்கள் தானாக அமைவதற்குண்டான ஒரு நேரம். நீங்களே தடுத்து நிறுத்தினாலும் அந்த இடமாற்றம் அப்படின்றது அமையாம இருக்காது. அதனால இடமாற்றம் வந்தது அப்படின்னா நீங்க பெரிய சிக்கல்ல இருந்து மீள போறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மாற்றத்தை தான் அந்த குரு பகவான் உங்களுக்கு முழுமையாக கொடுக்க போறாரு. அதனால இடமாற்றம் ஏதாவது இருக்கு வேலை ரீதியாக, அடுத்து பாத்தீங்கன்னா வீடு ரீதியாக, இந்த மாதிரியாக ஏதாவது ஒரு இடமாற்றம் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சி இன்னும் ஒரு 6 மாதத்துல ஆரம்பிக்க போதுதான் அர்த்தம் இந்த கடகராசி என்பர்களுக்கு. இந்த ராசி என்பர்களுக்கு இவர்களினுடைய 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சூரியனாகப்பட்டவர் உங்களுடைய ராசிக்கு வர்றார். அதாவது 2ஆம் வீட்டுக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூரியனாகப்பட்டவர் உங்களுடைய ராசிக்கு வர்றதுனால இந்த மாதத்துல குடும்பம் ரீதியான சில பிரிவுகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அந்த பிரிவுகள் உங்களுக்கு மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு பிரிவுகளாக தான் இருக்கும். நிறைய ஒரு தெய்வ வழிபாட்டின் மூலமாக இந்த பிரிவுகள் எல்லாம் நீங்க தடுக்கலாம். நிறைய பேருக்கு கணவன் மனைவி கருத்து வேறுபாடு இருக்கு, வெளிநாட்டுல இருக்கோம், நாங்க ஒரே வீட்டுல தான் இருக்கோம், ஆனா பாத்தீங்கன்னா எங்களுக்கு தேவையில்லாத அந்த சில பிரச்சனைகள் இருக்கு, 3வது நபர்களின் தலையீடு இருக்கு, என்னுடைய கணவர் என்னுடைய பேச்ச கேட்க மாட்டேங்கிறார், என்னுடைய மனைவி தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் வச்சிருக்கிறாங்க, இப்படி எல்லாம் எந்த விதமான ஒரு சம்பந்தமுமே இல்லாம சில பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. இதுல எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா அதிகப்படியான ஒரு தெய்வ பிரார்த்தனை தான் உங்களை இந்த பிரச்சனையிலிருந்து மீளக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போது. 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான், நிறைய குலதெய்வ வழிபாடு இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தை பணத்தை நிறைய இழக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இருக்கு இந்த கடகராசி என்பர்களுக்கு. அதனால குலதெய்வ வழிபாடு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய பிரார்த்தனைகள், உங்களுடைய தெய்வ பலங்கள் தான் இந்த மாதத்துல இனிமேல் வரக்கூடிய காலங்கள் உங்களை இந்த கடகராசி என்பர்களை பிரச்சனையிலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். 8ஆம் இடத்துல அந்த ராகு பகவான், 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தவறான முடிவுகளை எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். சில இடத்துல மறைமுகமான வழிகள்லாம் போகிறதுக்கு உண்டான ஒரு நேரம். யாரையாவது நம்பிதான் அதுவும் போவீங்க, அவர் நமக்கு நல்லதுதான் செய்வார் அப்படின்னு நினைச்சு போவீங்க. ஆனா அவர் காமிக்கக்கூடிய பாதை உங்களுக்கு தவறான பாதையா தான் இருக்கும். அந்த மாதிரியாக அந்த மறைமுகமான பாதைகளை நோக்கி நீங்க பயணிக்க கூடாது. பயணிச்சீங்க அப்படின்னா அதனால பிரச்சனைகள் அப்படின்றது 2 மடங்காக உயர்வதற்குண்டான ஒரு நேரம். ஏன் எதற்காக இவ்வளவு நம்ம சொல்றோம் அப்படின்னா இந்த ஜூலை மாதத்துலதான் அது எல்லாமே அதிகரிக்கும். ஏன்னா கடந்த மாதம் ஜூன் மாதத்துல குரு டிரான்சிட் ஆகி வந்திருக்கிறாரு. இப்பதான் ஒவ்வொரு பாகையா கடந்து வந்துட்டு இருக்கிறாரு. அந்த 3 பாகையை கடந்ததுக்கு அப்புறம் தான் அவருடைய வீரியம் அப்படின்றது அதிகப்படியாக தெரியும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதத்துல அந்த ராகு கேதுவினுடைய நகர்வுகளும் மிக வேகமாக இருக்கும். அதனால அந்த அக்டோபர் மாதத்துல இருந்து வரக்கூடிய பிரச்சனைகளினுடைய தாக்கம் அப்படின்றது இந்த ஜூலை மாதத்துல இருந்தே ஆரம்பிச்சிடும். அதனால ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது இந்த கடகராசி என்பவர்களினுடைய முக்கியமான ஒரு நிலைப்பாடு. எந்தெந்த இடத்துல எல்லாம் கவனமாக இருக்கணும், நீங்க கடன் வாங்குறதுல, தொழில்ல, மற்ற நபர்களை நம்புறதுல, இந்த 3 இடத்துலயும் கவனமா இருந்துட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவு மாற்றங்கள்
வர்றதுக்கு உண்டான ஒரு நேரம். இது எல்லாமே உங்களுக்கு கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக பலன்களின் அடிப்படையில், தசாபுத்தி பலன்களின் அடிப்படையில் நிறைய பேருக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் வந்தும் அதை நீங்க யூஸ் பண்ணாம இருப்பீங்க. அதனால நீங்க எப்படி சரி பண்றது அப்படின்றது உங்களுடைய ஜாதகத்தை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. கடகராசி நண்பர்களுக்கு இந்த ஜூலை மாதம் மிக சிறப்பாக இருக்குது. முன்னாடியே நம்ம குரு பயிற்சி சனி பயிற்சி பலன்கள்ல சொல்லும்போது உங்களுடைய ராசிக்கு பாக்கியநாதன் சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியிலே வந்து அமர்ந்திருக்கார். ஜென்மகுரு. ஜென்மகுரு வந்து ராசியில் அமர்ந்தான் வந்து ராமரே காட்டுக்கு போனார்ன்ற ஒரு விதிகள்லாம் இருக்குது. அது விதிகள் தான். விதிகள் நம்ம அப்படியே எடுத்துக்க முடியாது. விதிவிலக்கா உங்களுடைய ஜென்மகுரு உங்களுக்கு ராசிக்கு பாக்கியத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய குரு பகவான் நிச்சயமாக நல்ல பலன்களை மட்டுமே கொடுப்பாரு. ஆண்டு முழுவதும் கொடுப்பாரு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அந்த வகையில் இந்த மாதம் குறிப்பிட்டு இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது நம்ம பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும்போது கோச்சார நிலையை தெரிஞ்சுக்குவோம். அதாவது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீட்டில் சூரியனும் புதனும், அந்த சூரியன் புதனுக்கு 9ஆம் இடத்துல ராகு இருக்காரு. அதாவது உங்கள் ராசிக்கு அட்டம ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவுக்கு 5ஆம் இடத்துல சூரியன் புதன் இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல அமைப்பு. இதை பற்றி நான் திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு அடுத்ததாக ராசியிலேயே வந்து குரு இருக்கிறாரு. அது ஒரு சிறப்பு. உச்சம் பெற்ற குரு 12 ஆண்டுகள் பிறகு உங்களுக்கு யோகங்களையும் உங்களுக்கு வாழ்க்கையை வந்து வளப்படுத்திக்கிட்டு இருக்காரு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல ஜூலை மாதம் 5ஆம் தேதி மாதம் துவங்கி ஒரு 5 நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்து உங்கள் ராசியிலேருந்து விடுபட்டு உங்களுடைய தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு வர்றார். சுக்கிரன் சுபிச்சக்காரன் ராசியில் இருக்கிறது நல்ல விஷயம்தான். அவர் வந்து தனஸ்தானத்துக்கு வர்றது இன்னும் ஒரு நல்ல விஷயம். தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு சுக்கிரன் வந்துட்டார், சுபிச்சக்காரன் சுக்கிரன் வந்துட்டார் அப்படின்னாலே வந்து குடும்பத்தில் நல்ல ஒற்றுமையும், குடும்பத்தில் இருந்த வீண் சண்டை சச்சரவுகளும் விலகி மகிழ்ச்சியும் ஒரு மங்கள நிகழ்ச்சிகளும் சுப காரியங்களும் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பொருளாதார முன்னேற்றமும் ஏற்பட போகுதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்ததாக சனியோட நிலை. சனி பகவான் ஆண்டு கிரகமாக இருந்தாலும் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்துகிட்டு இருக்கிறாரு. ஸோ அவரோட நிலைமை ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. 9ஆம் இடத்துல குரு பார்வையோடு இருக்கிறனால சனியால் உங்களுக்கு தொந்தரவு கிடையாது. முன்னாடியே சொன்ன மாதிரி ராகு 8ஆம் இடத்துல இருக்காருன்னு சொன்னீங்க. அட்டம ஸ்தானத்தில் ராகு. அதாவது ராகு வந்து மிக மிக எப்படி சொல்கிறது, இருக்க அசுப கிரகங்களே பலம் பெற்ற நவகிரகங்கள் யார் பெரிய அசுப கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு தான். சனியை கூட நம்ம சொல்ல முடியாது. சனியை விட கூடுதலான தீமைகளை செய்யக்கூடியவர் வந்து அசுபர்னு சொன்னோம்னா நம்ம ராகுவை தான் சொல்லணும். நம்ம அட்டமஸ்தானத்தில் சனி இருந்தாலே அதை ஒரு நெகட்டிவான விஷயமா பிரச்சனைக்குரிய விஷயமா நம்ம நினைப்போம் இல்லையா? அந்த சனியோடைய கொடூரமான ராகு வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறார் இப்போ நிலையில். ஸோ அப்போ நமக்கு தொந்தரவுகள் அதிகமாக இருக்குமோ அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டாம். அதுக்கான காரணத்தை நான் சொல்கிறேன். அங்கே இருக்கக்கூடிய ராகு இருக்கிறதுலேருந்து 5ஆம் இடத்துல புதனும் சூரியனும் சேர்ந்துருக்காங்க. ஸோ இந்த சூரியன் புதன் திரிகோண தொடர்புன்னு சொல்லுவோம். ராகுவோட சூரியனும் புதனும் திரிகோண தொடர்பில் இருக்காங்க. அதாவது ராகு இருக்கிறது 5ஆம் இடத்துல சூரியன் புதன் இருக்கிறதுலேருந்து 9ஆம் இடத்துல ராகுவும் இருக்காங்க அப்படின்னா ஒரு முக்கோணம் திரிகோணம்னு சொல்லுவோம். அந்த திரிகோணத்தில் 2 புள்ளியில் அவங்க இணைஞ்சிருக்காங்க அர்த்தம். இந்த திரிகோணத்தில் இணையக்கூடிய கிரகங்கள் எதுவாயினும் இயற்கை பகையர்களாக இருந்தாலும் சரி, இயற்கை சுபர்களாக இருந்தாலும் சரி, நல்ல பலன்கள் மட்டுமே கொடுப்பாங்க. ஸோ அந்த வகையில் ராகுவும் சூரியனும் திரிகோணத்தில் தொடர்பில் வரும்போது, குறிப்பாக ராகுக்கு 5ஆம் இடத்துல சூரியன் வரும்போது பல வழியில் வருமானங்கள் வரும் அப்படின்றதுக்கான ஒரு அடையாளம். அப்போ நீங்கள் வந்து சரியாக திட்டமிடணும். பொதுவாகவே கடக ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியா வியாபார திறன் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். வியாபாரம் மூலம் வந்து நல்லா வேலை செய்யும். ஒரு பொருளை எப்படி விற்கலாம், ஒருத்தரை எப்படி கன்வின்ஸ் பண்ணலாம் இப்படின்ற ஒரு சிறந்த ஒரு தன்மை வந்து நல்ல பண்பு தான். இதெல்லாம் நிச்சயமாக இருக்கும். எந்த இடத்துல விட்டு கொடுத்து போகணும், எந்த இடத்துல இறுக்கி பிடிக்கணும் அப்படின்றத கடகராசிக்காரர்கள் நல்லா உணர்ந்தவங்க தான். ஸோ அப்படிப்பட்ட இந்த கடகராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தை சரியான முறையில் உங்கள் வளர்ச்சிக்கு நம்ம எப்படிலாம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத முதல்ல திட்டமிடுங்க. இந்த ராசி பலன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் அடிப்படையாக வச்சு சொல்கிறேன். சந்திரன் தான் மனோகாரகன். அந்த சந்திரன் தான் உங்கள் ராசிக்கு அதிபதியாகவே வராரு. அப்போ நீங்கள் மனசில் என்ன பிளான் பண்ணுறீங்களோ, எதை யோசிக்கிறீங்களோ, எதை விரும்புகிறீங்களோ, எதை நினைக்கிறீங்களோ அது நிச்சயமாக நடக்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலமாக இந்த கோச்சார கிரகங்கள் அமைஞ்சிருக்கு. ஸோ இதை பயன்படுத்திக்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால் என்னென்ன விஷயங்கள்ல நம்ம செய்யணும், என்னென்ன விஷயங்களை தவிர்க்கணும் இப்படின்ற விஷயங்களை நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே வந்து உங்கள் வாழ்க்கை வந்து ஒரு ஸ்மூத்தான பாதையில் போக போகுதுன்னு அர்த்தம். அதை செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் நம்ம என்னென்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்னு தெரியும். உங்கள் வெற்றிக்கான இலக்கு அடைகிறதுக்கு என்ன பாதையை நம்ம தேர்ந்தெடுக்கணுன்ற வரைக்குமே கடக ராசிக்காரர்களுக்கு வந்து ஒரு தெளிவு இருக்கும். ஆனால் அதை செய்யாமல் தயங்கிக்கிட்டு சரியாக வருமா வராதான்னு யோசிச்சுட்டு இருக்கிறதுங்க பிரயோஜனமே கிடையாது. எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருங்க. உங்கள் வாழ்க்கை வந்து வெற்றிகரமாக நீங்கள் நினச்ச இலக்கு அடைஞ்சு நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பீங்க. அதுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு முழுதுமே ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. அதில் குறிப்பாக இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உறுதுணையாக இருக்குன்றதை நம்ம சொல்ல முடியும். அதுக்கு காரணம் வந்து சுக்கிரனோட நிலை, குருவுடைய நிலை,
சனி பகவானோட நிலை, ராகுவோட நிலை எல்லாமே ரொம்ப சூரியன் சொன்ன மாரி சூரியன் சம்பாத்தியக்காரகன் அவரோட நிலை எல்லாமே சிறப்பா இருக்கு. இதில இன்னும் ஒரு முக்கியமான சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசிக்கு யோக ஸ்தானத்து அதிபதியாவும், தொழில் ஸ்தானத்து அதிபதியாவும் வரக்கூடிய செவ்வாய். செவ்வாய் வந்து ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல அமர்றாரு. ஸோ லாபஸ்தானத்துக்கு மனோகாரகன்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துக்கு, ஜீவனஸ்தானத்துக்கும் அதிபதியா வரக்கூடிய செவ்வாய் வந்து அமரும்போது, ஆ தொழில் ரீதியாவும் சரி, வருமான ரீதியாவும் சரி, உங்களுக்கு பல நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கப் போகுது. நீண்ட நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த வங்கி கடன்கள், இந்த இந்த லோன் கிடைச்சதுன்னா நம்ம வந்து நம்ம இண்டஸ்ட்ரிய பெருசாக்கலாம், தொழில வலுப்படுத்தலாம் அப்படின்னு பல முயற்சி எடுத்துட்டு இருப்பீங்க. கல்வி கடன் எதிர்பார்த்துருப்பீங்க. வெளிநாட்டு பயணங்களுக்கான கடன் எதிர்பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு கைகூடி வர்றதுக்கான ஒரு அற்புதமான காலமா இருக்கு. பொதுவா மனசுல நெனைச்சதெல்லாம் லாபகரமா மாறக்கூடிய காலம்னே சொல்லலாம். ஏன்னா மனோஸ்தானத்து அதிபதி தான் செவ்வாய். அவர் லாபஸ்தானத்துக்கு வந்துட்டாரு அப்படின்னா, நீங்க கரெக்ட்டா அதனால தான் நான் மொத வந்து சொல்லிட்டு இருக்கேன். நீங்க எதுனாலும் சரியா முன்னாடியே ஒரு இதுதான் நம்ம பண்ண போறோம், இப்படிதான் நம்ம வாழ போறோம் அப்படின்றத நீங்க கொஞ்சம் விசுவலைஸ் பண்ணிருங்க. கண்டிப்பா 100% மிஸ் ஆகாம அப்படியே நடக்கும். அதுக்கு அனைத்து நவகிரகங்களும் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க. கோச்சார நிலையில. தைரியமா இருங்க. ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் ஒவ்வொரு ராசிக்காரருக்குமே ரொம்ப சிறப்பான யோகங்கள அள்ளி குடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் அப்படின்றத நிச்சயமா நீங்க உணர்ந்திருப்பீங்க. காரணங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, குரு உச்சம் பெற்றிருக்கிறது. இந்த ஆண்டு முழுவதுமே சிறப்பு. உலகத்துக்கே சிறப்பு. அப்படின்னும்போது ஒவ்வொரு ராசிக்காரர்களும் மேஷம் முதல் மீனம் வரை எந்த ராசியில பிறந்தவங்களா இருந்தாலும் நிச்சயமான முறையில குருவோட அருள் பரிபூரணமா இருக்கு. உலகத்துல வாழ்ற ஒவ்வொரு உயிருக்குமே வந்து ரொம்ப நல்ல ஒரு பலன்கள, மன மகிழ்ச்சி, சந்தோஷத்த, பொருளாதார தனகாரகனா குரு வரதுனால பொருளாதார முன்னேற்றத்த குடுத்துட்டு இருக்காரு. குறிப்பா இந்த மாதம், ஜூலை மாதம் அவரோட நிலை என்னவா இருக்கு? அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அதாவது சப்போர்ட் அப்படின்றது வந்து குருவுக்கு திரிகோணத்தில இருக்கக்கூடிய சனி. இந்த மாதம் ரொம்ப அற்புதமான ஒரு மாதம். நீங்க கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, நான் பலன் சொல்லும்போது நீங்க கவனிச்சிருப்பீங்க. திரிகோண நிலை தொடர்புகள்ல கிரகங்கள் இருந்தா வலுப்பெற்று யோக பலன்கள செய்வாங்கன்னு சொன்னோம் இல்லையா? அந்த வகையில சனிக்கு 5ஆம் இடத்துல குரு, குருக்கு 9ஆம் இடத்துல சனி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ராகுவுக்கு 5ஆம் இடத்துல சூரியன், புதன். சூரியன், புதனுக்கு 9ஆம் இடத்துல ராகு. இப்படியான ஒரு முக்கியமான கிரகங்களுக்குள்ள வந்து திரிகோண தொடர்பு, நல்ல இணைவு இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி ஒருத்தர் ஒருத்தர் பகையா இருந்தா கூட, இந்த திரிகோண தொடர்புக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா, நல்ல பலன்களையே குடுப்பாங்கன்ற வகையில இந்த மாதம் ரொம்ப சிறப்பாவே அமைஞ்சிருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறணும். கூடுதலா செவ்வாய், சுக்கிரனோட கேந்திர தொடர்பு. திரிகோண தொடர்பு எந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பான யோக பலன்கள குடுக்குமோ, அதே அளவுக்கு கேந்திர நிலையில குறிப்பா செவ்வாயும், சுக்கிரனும் கேந்திர தொடர்புகள்ல வரக்கூடிய காலங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, உன்னதமான யோகங்கள அந்த ஜாதகர்களுக்கு, அந்த ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பான முறையில குடுப்பாங்கன்றத ஜோதிட விதி. அந்த அடிப்படையிலுமே முழுமையா சொல்லணும்னா, இந்த ஜூலை மாதம் ரொம்ப சிறந்த நிலையில இருக்கக்கூடிய கோச்சார நிலை இருக்கக்கூடிய ஒரு மாதமா அமைஞ்சிருக்கு. இது உலகத்துக்கே நல்லது. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே நல்லது தான். இந்த மாதம் நம்ம செய்ய வேண்டியது சரியான முறையில திட்டமிடல் தான். இது வந்து திட்டமிடுறதுக்கான ஒரு அற்புதமான காலம். இந்த மாதத்துல இதத்தான் நான் செய்ய போறேன். இந்த இலக்க தான் அடைய போறேன். அப்படின்றத நீங்க திட்டமிட்டுட்டீங்க. அந்த விஷயத்த நீங்க புடிச்சிட்டீங்க அப்படின்னாலே நீங்க ஜெயிச்சிட்டீங்க லைஃப்ல. அப்படின்னு உறுதியா சொல்லலாம். அதனால தயவுசெய்து இந்த காலத்த மிஸ் பண்ணாதீங்க. சரியான முறையில பயன்படுத்தி உங்க வாழ்க்கையோட இலக்கு என்னன்னு முடிவு பண்ணுங்க. அந்த இலக்க அடையறதுக்கான பாதைய முடிவு பண்ணுங்க. ஏற்கனவே எனக்கு இலக்கும் தெரியும், பாதையும் தெரியுன்றவங்க தயவுசெய்து அந்த பாதையில நடக்க ஆரம்பிங்க. வெற்றி உங்க பக்கமா இருக்கும் அப்படின்றது வந்து கோச்சாரம் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. இத தாண்டி உங்களுக்கு வந்து இன்னும் துல்லியமா டீட்டெயிலா இதுதான் கோச்சாரம் பார்த்துட்டா ஆனா கோச்சாரத்த சொல்றாங்க, நல்லா இருக்குன்றாங்க, இல்ல சரி இருக்காதுன்றாங்க. ஆனா நல்லா இருக்கு. நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, நல்லா இல்லாம இருக்கு. இப்படிலாம் உங்களுக்கு சில விஷயங்களுக்கு வந்து கன்ஃப்யூஷன்ஸ்ல இருப்பீங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் நீங்க வந்து அதுக்கு என்ன என்ன காரணம்ன்றத நான் சொல்லிடுறேன். அதாவது ஒருத்தருக்கான பலன் சொல்றது அப்படின்றது வந்து ஜோதிடத்த பொறுத்தவரைக்கும் 3 நிலைகள்ல நம்ம சொல்லணும். அதாவது விதி, மதி, கதி. இத நான் பல இடங்கள்ல பதிவு பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா, விதி அப்படின்றது வந்து நம்மளுடைய சுய ஜாதகத்துல நம்மளுடைய லக்னம். நம்ம லக்னம் என்ன? இப்ப நம்ம லக்னாதிபதியோட நிலை என்னவா இருக்கு? நமக்கு நடந்திருக்க தசாபுத்தி காலங்கள் என்ன? அந்த தசாபுத்தி கிரகங்கள் நமக்கு சப்போர்ட்டிவான கிரகங்களா? இல்ல பகை கிரகங்களா? இத பார்க்கணும். இதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, மதி. மதின்றது இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா? ராசி, கோச்சாரம் அடிப்படையில சொல்லக்கூடிய பலன்கள். உங்க ராசிக்கு கிரகங்கள், ஏனைய கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க? அவங்க என்ன பலன்கள் செய்வாங்கன்று பார்த்து சொல்றது. அதுக்கு அடுத்ததா கதி. அதாவது சூரியன். சூரியனுக்கு உங்களுடைய ஜாதகத்துல சூரியனுக்கு என்னென்ன நிலையில கிரகங்கள், ஏனைய கிரகங்கள் இருக்காங்க, கோள்கள் நிக்கிறாங்கன்றத வச்சு சொல்லக்கூடிய இந்த 3யும் அனலைஸ் பண்ணி தான் ஒருத்தருக்கான சரியான, இன்னும் துல்லியமான பலன்கள சொல்ல முடியும். இப்ப நம்ம சொன்னது மதி அடிப்படை, ராசி அடிப்படையில சொல்லப்பட்ட பலன்கள். ராசி அடிப்படையில சொல்லப்பட்ட பலன்கள் முழுமையா கோச்சாரம் வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. அதுல எந்த சந்தேகமே வேண்டாம். கூடுதலா உங்களுடைய சுய ஜாதகத்திலயும் உங்களுடைய நேரம் எப்படி இருக்கு? உங்களோட அடுத்து வரக்கூடிய காலம் எப்படி இருக்கு? அந்த காலத்தையும் இதையும் இணைச்சு பார்த்து பலன் சொல்லும்போது தான், உங்களுக்கான இன்னும் சரியான துல்லியமான பலன் கிடைக்கும். ஸோ அந்த மாரி பலன் தேவைப்படுறவங்க, இந்த டிஸ்ப்ளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு நிச்சயமா தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதலா குடுக்குறேன்.
ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்து பார்க்கும்போது தான் நமக்கான ஒரு பெரிய கிளாரிட்டி கிடைக்கும். அவன் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்றது தெரியும் வரும். எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இந்த ஜூலை மாத கோச்சார பலன்கள், அதாவது ராசி மதி அடிப்படையில சொல்லக்கூடிய, ராசிக்கு சொல்லக்கூடிய பலன்களுக்கு இந்த கோச்சார நிலைகள் ரொம்பவே சிறப்பா இருக்கின்றதுனால, உலகத்தில எல்லா மக்களுக்கும் மனசுல சந்தோஷமும், மகிழ்ச்சியும் நிறைஞ்சிருக்கும். பொருளாதார ரீதியாவும் மன திருப்தியோட இருப்பாங்க. உறவுகளோட நிம்மதியா, சந்தோஷமா இருப்பாங்க. ஏற்கனவே நான் சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம் தான் வந்து என்னன்னா, இந்த போர் சூழல்லாம் குரு உச்சம் பெற்ற பின்னாடி சரியாயிரும். அந்த உலக நாடுகளுக்கு பிரச்சனைகள் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு இல்லையா? விலைவாசி உயர்வு, அதனால பொருள் தட்டுப்பாடு, விலைவாசி உயர்வு நடந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து சரியாயிரும்னு நான் சொல்லியிருந்தேன். நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் என்னோட நண்பர்களே சொல்லலாம், ஆமாங்க நீங்க சொன்னீங்க. இந்த போர் சூழல்லாம் அமைதியாயிரும், குறைஞ்சிரும், வேகம்லாம் குறைஞ்சிரும். அதுமாதிரி சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கேட்கவே சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ அந்த வகையில் இந்த ஜூலை மாதமுமே வந்து எல்லாருக்கும் மன மகிழ்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்குது அப்படின்றத நான் இங்கே மீண்டும் ஒரு முறை பதிவு பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். மேலும் நண்பர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நான் வந்து ஷேர் பண்ண நினைக்கிறேன். அதாவது நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, மாதந்தோறும் பல நல்ல ஆன்மீக நிகழ்ச்சிகள், ஜோதிட நிகழ்ச்சிகளை வந்து உலகளாவிய அளவில் கோடிக்கணக்கான மக்களுக்கு போய் சேர்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்மை பயன்படுத்தி உங்களுடைய சேவைகள், உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தணும், உங்களை அடையாளப்படுத்திக்கணும், உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு, உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க. குறிப்பாக வந்து இந்த ஆன்மீகம் தொடர்புடைய சேவை துறைகளில் இருக்கக்கூடியவங்க, அதாவது சுற்றுலா பண்ணுவாங்க, ஆன்மீக சுற்றுலாக்கள் பண்ணக்கூடியவங்க, இந்த ஆன்மீக பொருட்கள் வந்து தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள், பூஜை பொருட்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள், இப்படிப்பட்ட உங்களுடைய தேவை வந்து நம்ம சேனல் பார்க்கக்கூடிய நிறைய மக்களுக்கு இருக்குது. உலகளாவிய அளவில் நம்மளுடைய நேயர்களுக்கு தேவை இருக்குது. ஸோ அது உங்களுடைய இதை பார்க்கக்கூடிய யாராவது இந்த நிறுவனங்களை நடத்தக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா, நிச்சயமாக உங்களுடைய விளம்பரத்தை நீங்கள் வந்து நம்ம சேனலில் பண்ணலாம். அதுக்கு இங்கே இருக்கக்கூடிய டிஸ்பிளேல இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. சேனல் நிர்வாகம் வந்து உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் கொடுப்பாங்க. அதை பற்றின விவரங்களை சொல்லுவாங்க. அதன் மூலியமா நீங்களும் பெரிய அளவில் பயனடைய முடியும் அப்படின்றத ஒரு முழு நம்பிக்கையோட உங்களுக்கு நான் சொல்கிறேன். மேலும் சொல்லணும்னா, நம்ம யூடியூப்ல மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஆகிய அனைத்து விதமான சமூக ஊடகங்கள்லையுமே வந்து நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் சேனலுக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு நேயர் கூட்டம் இருக்காங்க. ஸோ இதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக்கும் பட்சத்தில் உங்களுக்கும் உங்கள் தொழில் வளர்ச்சிக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு உதவிகரமாக இருக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். நிச்சயமாக நீங்களும் பயனடைவீங்க அப்படின்றத நான் உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் நல்ல நிகழ்ச்சியை சந்திப்போம்.